கோபி கிட்ட போலீஸ் சொல்றாங்க, நீங்க யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க, இப்ப வாங்க சார்னு கோபிய கூப்பிடுறாங்க போலீஸ். எங்க மாப்பிளைய இங்க இருந்து அனுப்ப முடியாதுங்க. என்ன ராதிகா பேசாம இருக்க? பேசு ராதிகா. இதோ பாருங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர் என் பையனோட ஃப்ரெண்டு தான். போன் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, உங்க சீட்டை கிழிச்சிருவாங்க. போலீஸ் சொல்றாங்க, யாருக்கு வேணாலும் போன் பண்ணுங்க, ஜஸ்ட் ஒரு என்கொயரி தான், வர சொல்லுங்க. மயு சொல்றாங்க டாடின்னு. அதுக்கு ராதிகா சொல்றாங்க, மயு பேசாதன்னு. ராதிகா, ஏண்டி பாத்துக்கிட்டு இருக்க, பேசுறி. போலீஸ் சொல்றாங்க, ஜஸ்ட் என்கொயரி தான் சார், வாங்க சார்னு கூட்டிட்டு போறாங்க. ராதிகா, என்னடி இது? மயு சொல்றாங்க, டாடிய எங்கேயோ கூட்டிட்டு போறாங்க மம்மி. மயு, நீ பேசாம இங்கே இரு அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. மாப்பிள, ராதிகா என்னடி அங்கேயே நின்னுகிட்டு இருக்க, வாடி. கோபி சொல்றாரு, சார் என்ன சார் இது, யாரோ பண்ண தப்புக்கு என்னைய கூட்டிட்டு போறீங்க சார், பேசாம வண்டியில ஏறுங்க. கோபி சொல்றாரு, ஒரு நிமிஷம் நில்லுங்க சார், ஏதாவது விசாரிக்கணும்னா வீட்டுல வச்சு விசாரிங்க, ஸ்டேஷனுக்கெல்லாம் வர முடியாது சார். போலீஸ் சொல்றாங்க, எங்க வச்சு விசாரிக்கணும்னு கோபி நீங்க சொல்லாதீங்க, வண்டியில இருங்க சார். கமலா சொல்றாங்க, சார் மாப்பிள்ள எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாங்க. கமலா சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க, பாக்யா நிக்கிறாங்க. கோபியும் பாக்குறாரு பாக்யாவ. செலியனும் போலீஸ் கிட்ட சொல்லி பாக்குறாரு, வீட்லயும் வந்து சொல்றாரு. இத கேட்ட ஈஸ்வரி, கோபி பண்ணுனது பெரிய தப்பு தான், அத நான் மறுக்கல. பாக்யா, ஏன் இப்படி பண்ணுனன்னு அவங்கிட்ட கேளு, அவனுக்கு புத்திக்கு உரைக்கிற மாதிரி நல்லா திட்டு, நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். அதுக்காண்டி போலீஸ்ல எல்லாம் புகார் கொடுப்பியா பாக்யா? செல்வி சொல்றாங்க, ஏமா போலீஸ்னு சொன்ன உடனே கட்சி மாறிட்டீங்களாமா? ஈஸ்வரி சொல்றாங்க, பேசாதரி. ஜெனி சொல்றாங்க, பாட்டி இது பல பேர் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், இந்த இடத்துல ஆன்டி பண்ணதான் சரி. அப்ப மயு சொல்றாங்க, அப்பனா டாடி ஜெயிலே கிடக்கட்டும்னு நினைக்கிறீங்களா? எழில் சொல்றாரு, தப்பு பண்ணாங்கல்ல, அங்கேயே இருக்கட்டும். ஈஸ்வரி சொல்றாங்க, பாக்யா நம்ம வீட்டுக்கு அடிக்கடி போலீஸ் வருதுன்னு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் கேக்குறாங்க பாக்யா. அத்தை, நம்ம வீட்டுக்கு ஒண்ணும் வரல, எதிர்த்த வீட்டுக்கு தான் போலீஸ் வந்திருக்காங்க. செலியன் சொல்றாரு, அம்மா அக்கம் பக்கத்தை பொறுத்த அளவுக்கு கோபி நம்ம வீட்டு ஆளுதான். அப்படியா செலியா? அதுக்காண்டிலாம் கோபி பண்ணத என்னால மன்னிச்சு விட முடியாது. என் மேல கோவம்னா என்கிட்ட காட்டியிருக்கணும்டா, நேருக்கு நேரா என்கிட்ட மோதி இருக்கணும். அதுக்கு அவருக்கு தைரியம் இல்ல, கோல மாதிரி ஆளுகளை வச்சு என் பிசினஸ கெடுக்க பாக்குறாரு. நூத்துக்கணக்கான மனுஷங்களோட உசுரோட விளையாடுறாரு. எல்லாம் பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமாடா? சொல்லு செலியா. இதுவரை பல தப்புக்கள் பண்ணியிருக்காரு, அதுல இருந்து தப்பிச்சிருக்காரு. இந்த ட்ரிப்பாவது பண்ணின தப்புக்கு தண்டனைய அனுபவிக்கணும். நீயா சொல்றாங்க, அம்மா உனக்கு வேணா டாடி முக்கியம் இல்லாம இருக்கலாம், ஆனா எங்களுக்கெல்லாம் முக்கியமா. செலியன் சொல்றாரு, அம்மா ஒரு செகண்ட் நீ போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்க கிட்ட பேசியிருக்கணுமா? ஈஸ்வரி சொல்றாங்க, பாக்யா நீ போலீஸ் முடியும் போயிருக்க கூடாது. எழில் சொல்றாரு, பாட்டி சூப்பர், அவர் உங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புன பாசம் இப்ப அவர் போலீஸ் ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறம் வந்துருச்சா உங்களுக்கு? ஆளெல்லாம் வெளியே நடமாடவே கூடாது, இது மத்தவங்களுக்கு தான் டேஞ்சர், ஒரு கடைசி முடியும் உள்ளவே இருக்கட்டும். மயு சொல்றாங்க, அண்ணே டாடி அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாருன்னு. அப்பனா உங்க அண்ணன் போய் சொல்றாருன்னு சொல்றியா இனியா? அம்மா பூஜைக்கு வர முடியாத காரணம் உங்க அப்பா தான். எழில் சொல்றாரு, என்னமோ அவருதான் பெரிய உத்தமர் மாதிரி ஏன் பேச வந்துட்டான். ஏய், அந்த ஆளு அயோக்கியத்தனம் பண்றான்டா, நேரம் பார்த்து நினைச்சத சாதிச்சுட்டான்டா அந்த ஆளு. என் பட பூஜைக்கு அம்மாவையே வர விடாம பண்ணிட்டான்டா அந்த ஆளு. எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எழில் இந்த மாதிரி பேசின உடனே